ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 25 திங்கள்கிழமை, பங்குனி உத்திரம். வழிபட வேண்டிய சரியான நேரம், விரத முறை. இந்த வருடம் 2024 பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது? மார்ச் 24ஆம் தேதியா 25ஆம் தேதியா? இது மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம பக்தி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மாதங்களில் 12வது மாதமும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் நாம் வழிபாடு செய்கிறது மூலயமா முருகப்பெருமானோட அருளை பெற முடியும். அந்த வகையில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:46 மணிக்கே உத்திரம் நட்சத்திரம் பிறக்குது. அது மறுநாள் திங்கள்கிழமை 25ஆம் தேதி 11:19 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:17க்கே பிறந்துருது. அது திங்கள்கிழமை 25ஆம் தேதி 1:16 வரைக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஞாயிற்றுக்கிழமையே பிறந்துருதே, அப்போ 24ஆம் தேதி தான் பங்குனி உத்திரம் கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. எந்த ஒரு திதியும் நட்சத்திரமும் சூரிய உதயத்தை கடந்து வருதோ அன்னைய தினம்தான் அந்த விரதம் நாம் எடுத்துக்கணும். என்னதான் 24ஆம் தேதி உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் பிறந்தாலும் அது சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பிறக்குது. அதனால 25ஆம் தேதி திங்கள்கிழமை அன்னைக்கு தான் நாம பங்குனி உத்திரத்தை கொண்டாடணும். அன்னைக்கு தான் எல்லா கோவில்கள்லையும் பங்குனி உத்திரம் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்கும். இந்த பங்குனி உத்திர திருவிழாவை கல்யாண விரத நாள் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அன்னைக்கு பல கோவில்களில் திருக்கல்யாணமும் நடக்கும். இன்னொரு பக்கம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சந்திர கிரகணமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அன்னைக்கு சோமவாரம் திங்கள்கிழமை சிவபகவானுக்கு உகந்த ஒரு நாள். பௌர்ணமி திதி இருக்கு, உத்திர நட்சத்திரம் இருக்கு, பங்குனி உத்திரம், அது கூட சந்திர கிரகணம், இது எல்லாமே சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வருட பங்குனி உத்திரம் மார்ச் 25. அன்னைக்கு தினம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு முருகன் ஃபோட்டோ, வள்ளி தேவனோட இருந்தாலும் சரி, இல்லை முருகர் ராஜ அலங்காரத்தில் இருந்தாலும் சரி, வாசனை மலர்களால் அலங்காரம் செஞ்சு முருகனுக்கு பிடிச்ச இனிப்பு பொருட்களை ஏதாவது ஒன்று செய்யலாம். பால் பாயாசம், கேசரி, சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பால், இது மாதிரி உங்களால் என்ன இனிப்பு செய்ய முடியுதோ ஏதாவது இனிப்பு நீங்கள் நைவேத்தியமாக செஞ்சு அன்னைக்கு தினம் படைக்கலாம். மார்ச் 25ஆம் தேதி காலையில் 11 மணி வரைக்கும் தான் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இருக்குது. அதுக்குள்ளே வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு வணங்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இது மாதிரி பல பயனுள்ள பங்குனி உத்திரம் சம்பந்தமான தகவல்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. அதை பற்றியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.